டாஸ்மாக் ஊழல் தொடர்பான விசாரணையில் டிராகன் பட நடிகை காதலோகர் சம்பந்தப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மாகில் ஊழல் நடந்துள்ளதாக எழுந்த புகாரில் லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்தது. இதைத் தொடர்ந்து டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் திடீர் சோதனைகளை நடத்திய அமலாக்கத்துறை டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அதிரடியாக அறிவித்திருந்தது. அதோடு விசாரணையையும் தொடங்கியது. இந்த விசாரணையில் டிராகன் பட நடிகை காதலோகர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் பரவி வருகின்றது. கடந்த 16ஆம் தேதி டாஸ்மாக் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் விசாகனின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். அதன் பிறகு அவரை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருந்தனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் போது விசாகனின் வீட்டினருகே கிடந்த நிலையில் சில ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் கைப்பற்றினர். அதில் ரத்தீஸ் என்பவரிடம் டாஸ்மாக் நிர்வாக விஷயங்கள் குறித்து விசாகன் பேசிய வாட்ஸ்அப் சாட்டுகள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ரத்தீஸை விசாரிக்க அமலாக்கத்துறை அவரது வீட்டுக்கு சென்ற நிலையில் அவர் தலைமறைவானது தெரியவந்தது. இதையடுத்து அவரது வீட்டுக்கு அமலாக்கத்துறையினர் பூட்டு போட்டுள்ளனர். அந்த ரதீஷ் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் என தகவல் வெளியானதை அடுத்து இந்த விஷயம் மிகப்பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது. தற்போது சமீபத்தில் வெளியான டிராகன் படத்தில் நடித்து பிரபலமான காதலோகர் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக இணையத்தில் தகவல் வெளிவரும் நிலையில் இந்த ஊழலில் தொடர்புடையவர்கள் நடத்திய பார்ட்டிக்கு காதலோகர் கலந்து கொண்டதாகவும் ஒரு இரவு பார்ட்டியில் விருந்தினராக செல்ல அவருக்கு ரூபாய் 35 லட்சம் சம்பளமாக பெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. இந்த தகவல்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்பதும் காதலோகர் தரப்பிலிருந்து இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.